ரவுடி பர்த்டேனா சும்மா ரவுடி ஹாப்பி பர்த்டே. Hi friends, welcome to our channel JD and Divya Vlogs. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பர்த்டே செலிப்ரேஷன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து ரவுடிமாக்கு பர்த்டே. சோ இன்னைக்கு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு தெரியல. நமக்கு தான் தெரிஞ்சது குக்கிங். சோ ரவுடிக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்க போறோம். பிரியாணி மட்டும் இல்லாம சிக்கன் 65ம் பண்ண போறோம். அண்ட் என்னோட ஃபேவரட் ஃபுட்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தாங்க. அதனால ஜேடிக்கு எல்லாம் தெரியும் பிரியாணினா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன்னு. அதனால பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட்டை போட்டுருவோம், தென் லவங்கம், சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்துருக்கோம், பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் போட்டுருவோம். ஓகே ரோடி, நம்ம 2 கிலோ பிரியாணி செய்ய போறோம். 2 கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமா, நாட்டுக்கோழி பிரியாணி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் புதினா, நெக்ஸ்ட் கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா வணங்கணும், அப்பதான் இந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுருவோம். பச்சை மிளகாய். நெக்ஸ்ட் நாட்டுக்கோழி 2 கிலோ. லெக் பீஸ் எனக்கு சின்னதா இருக்குது. இது சின்ன கோழி. கறி போட்டதும் தயிர் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, பிரியாணி மசாலா. கலர்ஃபுல்லா இருக்கா? இவ்வளவு பிரியாணி நான் செஞ்சதே இல்லை. சரி, இப்போ கறி மசாலா உப்பு எல்லாம் போட்டோம். இப்போ கறி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். 65க்கு மசாலா போட்டு வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மணக்காடு போட்டே பண்ணிக்கலாம். நமக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுப்போம். கார்ன்ஃப்ளவர், மைதா கொஞ்சம். இப்போ கலந்துடலாம். இந்த லெக் பீஸா தருவீங்களா? சரி, இந்த லெக் பீஸ் உனக்கு. பொடிமா, இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. ஓகேவா? நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 புடி ரைஸ் எடுத்துருக்குறோம், அதனால 4 புடி தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ரைஸ் போட்டுடலாம். மறுபடி பயங்கரமா பசிக்குதோ.
ரொம்ப பசிக்குது சரி. சரி ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுலாம். ஓகே ரோடி நல்லா வெந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். இப்போ ஒரு ஆன்லைன் எடுத்திருக்கேன், இதை வச்சு நல்லா தம் போட்டுடலாம். இப்போ இது மேலே வெயிட்டாக வைக்கணுமா? ஏற்கனவே ஹீட்டா இருக்குது. குக்கர் வச்சிருவோம். நமக்கு தெரிஞ்ச ஐடியா இதுதான். சரி எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. இதுல சில்லி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 65 2 லெக் பீஸ் போடலாம். 2 இல்ல 1 தான். அடுத்து சில்லி ரவுடி. சமயம் வந்துருக்குமா இருக்கு. நாங்க போட்ட சரி ரவுடி தம் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றி தம் உடைச்சிடலாம். சாப்பாடு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ரவுடி என்ன சமயம் வந்திருக்கா? பிரியாணி. பிரியாணி நல்லா வந்திருக்குது. டேஸ்ட் பட் டேஸ்ட் தான் பார்க்கணும். ஓகேவா சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கைஸ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், எதுக்கு இவ்வளோ பிரியாணி செய்கிறேன்ட்டு. நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு கேட்பீங்க. பட் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் தங்கச்சிங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரவுடி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளார ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரவுடி இன்னைக்கு புளி இலையில சாப்பிட போகிறோம். முனியாண்டி விலாஸ் இங்கதான் இருக்கு போல. அப்படியா? ரவுடி பட்டேன்னா சும்மாவா? அப்படி உட்காரு ரவுடி. சரி வந்து உட்காரு. எப்படி இருக்கு ரவுடி? எப்படி இருக்கு? ரவுடி ஹாப்பி பர்த்டே. ஆமா ஜேடி எனக்கு பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு செம்மையா ஃபன் பண்ணிட்டே சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. எங்கள் அண்ணா ஊர்லேருந்தே கேக் வாங்கிட்டு வந்துட்டான். என்னோட ஃபேவரட் கலர் பிங்க்குன்னு அவனுக்கு தெரியும், அதனாலே பிங்க் கலர்லேயே கேக் வாங்கிட்டு வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேடியும் மச்சியும் சேர்ந்து பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறேன்ட்டு ஒரு அலப்பறையே பண்ணிட்டாங்க. என்னென்னமோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் கேக் கட் பண்ணுற டைமும் வந்துடுச்சு. ஹாப்பி பர்த்டே ரவுடிமா. வெடிச்சிருங்கண்ணா வெடிச்சிருங்க. பயந்துட்டியா? அருவினே பயந்துட்டான்.
கேக் பெருசா இருக்கும். அந்த பாத்திரத்துல முட்டை முட்டாத அது போய் ஐயோ என்ன சொன்னேன்? ஆ ஆ என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு பீஸ் கேக் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே பா. எப்படியோ ஒரு வழியாக அந்த கேக்கை சாப்பிட்டாச்சு ஃபன் பண்ணிகிட்டே. என்னுடைய 2வது நாத்தனார் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் கேக் ஊட்டியாச்சு. அண்ட் என்னோட அண்ணா அண்ணிக்கு இப்போ கேக் ஊட்டுறேன். என்னுடைய பையன் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்த்டே விஷஸும் பண்ணான். ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்தது. அவனுமே என்னோடய பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் நாத்தனார், அவங்களுடைய ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் கேக் ஊட்டியாச்சு அண்ட் பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நான் சொல்லணுமே டயலாக் வச்சு. ஜேடி என்னோட பர்த்டேக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தார். ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அந்த வாட்ச்சு. எங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்லாம் வந்தோடனே சர்வீனுக்கு ஒன்றும் புரியலைங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களோட சேட்டைகள் தான் அதிகமாக இருந்தது. கேக் வெட்டி முடிச்சதுமே டின்னர் டைம் வந்துடுச்சு அண்ட் எல்லாருமே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஜேடி தான் பிரியாணி போட்டுட்டு இருந்தாரு. மச்சி எப்படி இருக்கு பிரியாணி? எல்லாம் பாவம் கீழே உட்காந்துட்டீங்க. யாருமா வெளுத்துக்கு எனக்கு கொஞ்சம் தயிர் வச்சுட்டு வச்சாருமா. பாவம்ல பீஸ் இல்லையா பிரியாணில? பீஸ் படடா உனக்கு. என் லைஃப்லேயே நான் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லை. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பர்த்டேவாக அமைஞ்சிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஜேடிக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபைனலி ஹோல் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு க்யூட்டான செல்ஃபி எடுத்து பர்த்டேவே சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேடி அண்ட் திவ்யா vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.